தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 4ஆம் இடத்திற்கு சனி வருகின்றார். அர்த்தாஷ்டம சனி. அஷ்டமத்து சனியில் பாதி பங்கு வலிமை உடையவர். எனவே இந்த காலத்திலே உங்களுக்கு ஆரோக்கியத்தில் தொல்லைகள் ஏற்படும். திடீரென உடல்நிலையில் குறைபாடுகள் வரலாம். இருப்பினும் தொடக்கத்திலே குரு பார்க்கின்றார். பிறகு குரு அடுத்த இடத்துக்கு அஷ்டமத்துக்கு வந்து விடுகிறார். அதற்கு பின்னாலே குரு சிம்மத்திற்கு வருகின்ற பொழுது உங்கள் ராசியை பார்ப்பார். என்ன இருந்தாலும் குரு பார்க்கின்ற காலமெல்லாம் நன்றாக இருந்தாலும் கூட பொதுவாக அர்த்தாஷ்டம சனி என்றாலே இந்த 2.5 ஆண்டு காலத்திலும் நீங்கள் நட்பு பகையாகலாம். நன்மைகளை நீங்கள் பிறருக்கு செய்தாலும் தீமையாக தெரியும். பொதுவாக கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். குணமோடு செயல்பட வேண்டும். வாங்கல் கொடுக்கல்களில் எதிரிகளை நம்பி எதுவும் செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். பொதுவாக ஆரோக்கிய தொல்லைகள் வந்தால் ஆரம்பத்திலேயே அச்சுறுத்தல் தோன்றுகின்ற பொழுதே நீங்கள் கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும். தடைகள் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் அவர்களை தானாக விலக வைப்பது சனி பகவான் வழிபாடு. சனிக்குரிய சிறப்பு ஸ்தலங்கள் நான் சொல்லியது போல திருக்கொள்ளிக்காடு இருக்கிறது. முதல் சுற்றா 2வது சுற்றா என்று 7 சனியில் பார்ப்பது போல நீங்கள் அப்படி பார்க்க வேண்டும் என்ற அவசியமில்லை. வாய்ப்பிருக்கும் பொழுதெல்லாம் சனி பகவானை நீங்கள் வழிபடலாம். திருக்கொள்ளிக்காடு செல்லலாம், திருக்கொடியலூர் செல்லலாம், திருநள்ளாறு செல்லலாம், குற்றானூர் செல்லலாம், பெருச்சி கோயில் செல்லலாம். எங்கிருந்தாலும் சனிக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று அதற்கு எல்தீபமேற்றி நீங்கள் வழிபட்டால் நல்லது நடக்கும். சனியினுடைய பார்வை 6, 10 ஆகிய இடங்களிலே பதிவதனாலே தொழில் மாற்றங்கள் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண்படிக்கு ஆளாகாமல் இருக்க நீங்கள் கொஞ்சம் கவனமோடு செயல்பட வேண்டும். உத்தியோகத்திலே திடீர் மாற்றங்கள் வரலாம். நினைக்க இயலாத இடமாற்றங்கள் வரும். வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பந்தங்களும் வரலாம். ராகுகேது பேச்சு உங்களுக்கு அஷ்டமத்தில் கேது வருவதனாலே கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். அந்த காலத்திலும் நீங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். பொதுவாக அர்த்தாஷ்டம சனி என்று சொன்னாலே கொஞ்சம் மனக்கவலைகள் அதிகரிக்கத்தான் செய்யும். இருந்தாலும் கூட குரு வீட்டில் சனி சஞ்சரிப்பதனாலே பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. சனியை வழிபட சந்தோஷங்களை நீங்கள் வரவழைத்துக் கொள்ள இயலும். குறிப்பாக உங்களுக்கு சூரியனார் கோயில் வழிபாடு சுகத்தையும் சந்தோஷத்தையும் வழங்கும்.